அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயம் இஸ்ரேலில் இருக்குது. அந்த எம்பசியில் இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களும் மறு அறிவிப்பு வரைக்கும் பங்கருக்குள்ளேயே இருக்கணும், வெளியே வந்துடக்கூடாது என்கிற அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகைப்படங்கள் சற்று நேரத்துக்கு முன்பதாக அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களுடைய காட்சிகளாக இருக்கிறது. இங்கெல்லாம் நீங்க பார்க்கலாம், காசாவை விட மோசமாக இருக்கிறது. காசாவில் அடிக்கப்பட்ட பகுதிகளை விட படுமோசமாக இந்த பகுதிகள் இருப்பதை நீங்க பார்க்க முடியும். மொத்தமாக பாரிய அழிவுகளுக்கு இந்த பகுதிகள் உள்ளாக்கப்பட்டிருப்பதை நம்ம அவதானிக்க முடிகிறது. காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு யாத்யாம் என்கிற நகரத்தை, சிட்டியையே அவங்க மொத்தமாக அழித்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் இஸ்ரேலுடைய அறிவிப்பு பிரகாரம் 9 பேர் அங்கே கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனா இது அவர்கள் மட்டுப்படுத்தி குறைத்து வெளியிடக்கூடிய செய்தியாகத்தான் சர்வதேச ஊடகங்கள் பார்க்கிறது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அழிவுல வெறும் 9 பேர் தான் செத்து போயிருப்பானுங்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தற்போது நடைபெற்று வரக்கூடிய பிரச்சனை தொடர்பான அப்டேட்டடான செய்திகளை தான் நம்ம உங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அதிகாலை நேரத்தில் ஈரான் இஸ்ரேல் மீது படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்தி இருந்தது. அந்த தாக்குதல்கள் தொடர்பான காலையிலேயே என்னவெல்லாம் நடந்திருந்தது என்கிற செய்திகளை ஒரு தனி வீடியோவாக நம்முடைய ரஸ்மின மயசின் நியூஸ் என்கிற யூடியூப் தளத்தில் வெளியிட்டிருக்கிறோம். பார்க்காத சகோதரர்கள் அதை சென்று பார்த்துக் கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு நடைபெற்ற தாக்குதல்களுடைய பல காட்சிகள் எப்படியெல்லாம் இஸ்ரேல் அடிவாங்கி இருக்கிறது என்கிற வீடியோக்களையும் நம்முடைய டெலிகிராம் சேனலில் வெளியிட்டிருக்கிறோம். அதிலும் நீங்கள் சென்று பார்த்துக் கொள்ள முடியும். இதே நேரத்தில் இன்றைக்கு இந்த நேரம் வரைக்கும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிலும் அதே நேரத்தில் ஈரானிலும் என்கிற செய்திகளைத்தான் மேலதிக தகவல்களாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்தம் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். அதிலே இன்று இரவு மீண்டும் ஈரான் மீது அவர்கள் உச்சகட்ட தாக்குதல் ஒன்றை நடத்த இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இன்று இரவு ஈரான் மீது தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்கிற செய்தி வெளியிடப்பட்டதற்கு பிறகு ஈரானும் அதற்கு தயாராக இருப்பதாகவும் அதை தடுப்பதற்கான தயார் நிலையிலும் இருப்பதாகவும் அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக பதிலடியை உச்சமாக கொடுப்பதற்கும் தயாராக இருப்பதாகவும் ஈரானுடைய முப்படைகளுடைய தளபதியும் சற்று நேரத்துக்கு முன்பதாக இஸ்ரேலுடைய அறிவிப்புக்கு பதில் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இப்படியான சூழல்ல தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி, ஈரானுடைய மிக முக்கியமான செய்தி சேவை, அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, தெஹ்ரானுடைய மேற்கு பகுதிகளில் இன்றைக்கு மொசாதுடைய 2 முக்கியஸ்தர்களை தாங்கள் கைது செய்திருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஈரான் மொசாதுடைய ஆட்களை கைது செய்வது என்பது புதிது அல்ல. ஈரானுக்குள்ள மொசாத் உள்ளே நுழைந்து பல வேலைகளை பார்க்கிறாங்க. அந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் அவர்களை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்போது மேற்கு பகுதிகளில் இந்த கைதுகள் நடைபெற்றிருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஈரான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய மேலதிகமான செய்திகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த யுத்தம் எல்லாம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பதாகவே இஸ்ரேலுடைய அணு ஆயுதங்கள், அணு உலைகள் தொடர்பான பல முக்கியமான ஆவணங்கள், ஆயிரக்கணக்கான ஆவணங்களை தாங்கள் கைப்பற்றி இருப்பதான செய்தியை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே எங்களோடு நீங்கள் மோதுவது என்பது ஒன்றுக்கு 1000 தடவை யோசிக்க வேண்டிய ஒரு விவகாரம் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஈரான், எங்களிடம் உங்களுடைய அணு ஆயுதங்கள், அணு மின் நிலையங்கள், அணு உலைகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அது அத்தனையும் பற்றிய தரவுகள் ஆவணமாக, வீடியோக்களாக, ஆடியோக்களாக அனைத்தும் எங்களிடம் கிடைத்து விட்டது. இது இன்னைக்கு நேற்று கிடைத்தது அல்ல, 2 மாதங்களுக்கு முன்பதாகவே எங்கள் வசம் வந்துவிட்டது. அதை பரிசீலித்து முடித்ததற்கு பிறகு அறிவிக்கும் விதமாகத்தான் வைத்துக் கொண்டிருந்தோம் என்கிற செய்திகளை இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வெளியிட்டாங்க. அதையே மீண்டும் இன்றைக்கு அல் ஜசீரா ஒரு முக்கிய செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான தரவுகள் என்னன்னு சொன்னா, ஆயிரக்கணக்கான ஆவணங்களை ஈரான் கைப்பற்றி இருக்கிறது. அதிலே இந்த இடங்கள் எங்கெல்லாம் அமைந்திருக்கிறது என்பதும் அதிலே யார் யார் பணியாற்றுகிறார்கள் என்கிற விவகாரங்களும் இருக்கிற காரணத்தினால துல்லியமான பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேலுடைய அணு உலைகள் மீதும் நடத்துவதற்கு
ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஈரானுக்கு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே ஈரானை பொறுத்தவரையிலே இஸ்ரேல் ஒரு அடி பாய்ந்தால் அவர்கள் 8 அடி பாயக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி ஈரான் பலத்தோடு இருக்கும் என்று யாருமே நினைத்திருக்க மாட்டார்கள். அதனால தான் ஈரான் மேல தாக்குதல் நடத்துவோம், அடிப்போம், துவப்போம் என்று சொல்லிக் கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, பேச்சுவார்த்தைக்கு வாங்க, பேசி இதை முடிச்சுக்கிருவோம் என்கிற நிலைக்கு கீழிறங்கி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் இன்னைக்கும் ஒரு அறிவித்தல் விடுத்திருக்காங்க. நேற்று இஸ்ரேலுக்கான அமெரிக்காவினுடைய தூதர் மைக் ஹக்கபி என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரே நாள் நைட்டில் நான் 5 தடவை பங்கருக்குள்ளே ஓடினேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், அவர்களுடைய ஊழியர்கள், அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயம் இஸ்ரேலில் இருக்குது, அந்த எம்பசியில் இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களும் மறு அறிவிப்பு வரைக்கும் பங்கருக்குள்ளேயே இருக்கணும், வெளியே வந்துடக்கூடாது என்கிற அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு வாழ்க்கைன்னு யோசிச்சு பாருங்க. அந்த பக்கம் காசாவில் ஒரு பங்கரை கூட அழிச்சிக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. பங்கர்லேருந்து வெளியே வந்து அவங்க அடின்னு அடிச்சுட்டு போகிறாங்க. இந்த பக்கம் வாழ்க்கையை பங்கருக்குள்ளே கழிய வேண்டிய ஒரு நிலையாக மாறி இருக்கிறது. அப்பாவி மக்கள் மீது இவர்கள் செய்ய வந்த அநியாயம் இன்றைக்கு அவர்களுக்கு நிம்மதி இல்லாத நிலையை உண்டாக்கி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய அமைச்சர் ஜீவ் எல்கின் இன்றைக்கு ஒரு அறிக்கையை விடுத்திருக்கிறாரு. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் இந்த யுத்தத்தினுடைய முடிவு ஒரு ஒப்பந்தமாகத்தான் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா யுத்தத்தாலேயே இந்த முடிவுக்கு கொண்டு வந்துவிட முடியாது. ஈரானோடு விரைவிலேயே ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டி வரும். நேற்றைய தினமும் வேறு ஒரு அமைச்சர் சொல்லியிருந்த செய்தி நம்முடைய வீடியோவில் சொல்லியிருந்தோம். இன்றைக்கு ஜீவ் எல்கினே இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. ஏன்னு சொன்னால், அவங்களுக்கு தெரியும் தேவைக்கு இல்லாமல் போய் மாட்டிக்கிட்டோம், அப்போ நாமளே வாங்கி சொருகிக்கிட்டோம், எனவே இதிலிருந்து எப்படி பின்வாங்கிக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய IRGC புரட்சிகர இஸ்லாமிய படைப்பிரிவு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், ஈரானுடைய படை நடவடிக்கைகள் மேலும் அழிவுகரமானதாக இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கும் என்கிற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஹாத்தமல் அன்பியா என்கிற படைப்பிரிவு, இது ஈரானுடைய மிக முக்கியமான அதிதீவிரமான படைப்பிரிவுகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த ஹாத்தமுல் அன்பியா என்கிற படைப்பிரிவு, ஹாத்தமுல் அன்பியா படைப்பிரிவினுடைய தளபதி தான் இந்த அறிவித்தலை இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய நிலையில் ஈரான் பல முக்கியமான தாக்குதல்களை இன்றைக்கு இஸ்ரேல் மீது தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். முதலாவதாக இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களை நம்ம பார்த்தோம்னா, இஸ்ரேலிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் ஈரானுடைய அணு நிலையங்கள், அதே போன்று ஈரானுடைய இராணுவ ஏவுதளங்கள், அதே போன்று மின் உற்பத்தி நிலையங்கள் உள்ளிட்ட 11 இலக்குகளை அவர்கள் நேற்றிலிருந்து இன்று வரைக்கும் தாக்கி இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். இதில் என்ன கவனிக்கணும்னா, ஈரானுடைய அணு நிலையங்கள் மேல தாக்குதல் நடத்தினதாக திரும்ப 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 இஸ்ரேல் சொல்கிறது. ஆனால் உண்மை நிலை என்னன்னு சொன்னால், ஈரானுடைய அணு நிலையங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அந்த அணு நிலையங்களை அவர்கள் மிக மிக புத்திசாலித்தனமாக அமைத்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகுவதை நீங்கள் கவனிக்க முடியும். என்னன்னா, ஒரு அணு ஆயுத தயாரிப்பை பொறுத்தவரையில் சாதாரணமாக ஒரே தடவையில் அணு ஆயுதத்தை தயாரிச்சிட முடியாது. யுரேனியத்தை சேமிக்கணும், யுரேனியத்தை சுத்திகரிக்கணும், இப்படி 1000 வேலைப்பாடுகள் அதற்குள் இருக்கிறது. ஈரான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த எல்லா அணு ஆயுத தயாரிப்பு நிலையங்களையும் ஏதோ ஒரு வகையில் பூமிக்கு கீழாக ஆழமான மட்டத்தில் அமைத்திருக்கிறார்கள். அமைத்திருப்பது மட்டுமல்லாமல் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுவதையும் தரை வழியாக இல்லாமல் தரைக்கு கீழாகவே அமைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், ஒன்றோடு ஒன்று எப்படி தொடர்பு படுகிறது என்பது கூட ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்களுக்கு தெரியாத முறையில் தான் அதை அவர்கள் கவனித்து வருவதாக சொல்லப்படுகிற நிலையில், யுரேனியத்தை வைக்கிற ஒரு இடம், அதை சுத்திகரிக்கிற இன்னொரு இடம், அதிலிருந்து தயாரிக்கிற பொருட்களை வேறு ஒரு இடம் என்று இவர்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடமாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். பொதுவாக ஒரே இடத்துல நின்று செய்ய வேண்டிய வேலையை ஈரான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பல இடங்களில் பிரித்து 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 வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் ஈரான் மீது நடத்தக்கூடிய இஸ்ரேலிய தாக்குதலை பொறுத்தவரையில் எங்க நடத்தியிருக்கிறாங்க, இஸ்ஃபஹான்லையும் தப்ரீஸ்லையும் நடத்தி இருக்கிறாங்க. இந்த 2 இடங்களும் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இடங்கள். இவற்றை தாக்குதல்னால ஈரானுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, எந்த கஷ்டமும் கிடையாது. அதிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளியே வந்து மக்களுக்கு பெரிய ஆபத்தை உண்டாக்கும் என்கிற நிலையும் அதிலே கிடையாது. அப்படி நடந்திருந்தால் இவங்க நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களில் இவ்வளவுக்கும் அந்த கதிர்வீச்சாலேயே லட்சக்கணக்கான மக்கள் ஈரானில் செத்து மடிஞ்சிருக்கணும். ஆனால் அப்படியான ஒரு நிலை இல்லை. ஏன்னு சொன்னால், இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பது ஆரம்ப பேசிக் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அணு தயாரிப்பு நிலையங்கள் மீதுதான்.
அணு ஆயுதம் தயாரிக்கிற அளவுக்கு கொண்டு போய் வச்சிருக்கிற நிலையங்கள் எங்க இருக்குங்கிறதே இஸ்ரேலுக்கு தெரியல என்பதுதான் இந்த இடத்துல இருக்கிற ஹைலைட்டடான விவகாரம். எனவே அவர்கள் 11 இடங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த 11 இடங்களை பொறுத்தவரையில் மேல்மட்டமாக இருக்கக்கூடிய அணு மின் நிலையங்கள், அணு உற்பத்தி நிலையங்கள், இந்த மாதிரி இடங்களில் தான் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். நேற்று இரவு அவங்க நடத்திய தாக்குதல்கள் எல்லாம் பெரிய படுபயங்கரமான தாக்குதல்கள் கிடையாது. டெஹரானில் இருக்கக்கூடிய பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையம் மீது அவங்க தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அந்த தாக்குதலுக்கு பிறகு சற்று நேரத்துக்கு முன்பதாக டெஹரான் தலைமையகம் என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னா, எங்களுடைய பெட்ரோலியம் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீண்டும் வளமை போன்று இயங்க ஆரம்பித்து விட்டது என்று அறிவித்திருக்கிறார்கள். எனவே அதுவும் அவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்கவில்லை என்பது தெரிகிறது. இந்த நேரத்தில் ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களுடைய விளைவுகள் இன்னும் மங்காமல் வந்து கொண்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனா அயலோன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏட்யாம் என்கிற நகரத்தை மொத்தமாகவே அளித்திருக்கிறது ஈரான் என்பதுதான் யதார்த்தபூர்வமான செய்தியாக இன்றைக்கு நம்ம பார்க்க முடியும். நம்முடைய இதுக்கு முன்னாடி வெளியிட்ட வீடியோவில் ஏட்யாம் பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் தொடர்பாக பேசிக்கான செய்திகளை சொல்லியிருந்தோம். இங்க நீங்க பார்க்கலாம் ஏட்யாமினுடைய நிலை எப்படி இருக்கிறது. ஒரு நகரத்தையே அவங்க மொத்தமாக அளிச்சிருக்கிறாங்க. அந்த நகரத்தினுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. இந்த புகைப்படங்கள் சற்று நேரத்துக்கு முன்பதாக அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களுடைய காட்சிகளாக இருக்கிறது. இங்கெல்லாம் நீங்க பார்க்கலாம் காசாவை விட மோசமாக இருக்கிறது. காசாவில் அடிக்கப்பட்ட பகுதிகளை விட படுமோசமாக இந்த பகுதிகள் இருப்பதை நீங்க பார்க்க முடியும். மொத்தமாக பாரிய அழிவுகளுக்கு இந்த பகுதிகள் உள்ளாக்கப்பட்டிருப்பதை நம்ம அவதானிக்க முடிகிறது. காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு யாட்யாம் என்கிற நகரத்தை, சிட்டியையே அவங்க மொத்தமாக அழித்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் இஸ்ரேலுடைய அறிவிப்பு பிரகாரம் 9 பேர் அங்கே கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனா இது அவர்கள் மட்டுப்படுத்தி குறைத்து வெளியிடக்கூடிய செய்தியாகத்தான் சர்வதேச ஊடகங்கள் பார்க்கிறது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அழிவுல வெறும் 9 பேர் தான் செத்து போயிருப்பானுங்கிறது நம்புற மாதிரியாங்க இருக்குதுங்கிற மாதிரி வாங்கி இருக்கிற அடியா பார்த்தா தெரிஞ்சு போய் கிடக்குறாங்க. ஆனால் நாங்கள் 9 பேர் தானே எங்கள் ஆக்களை இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் பினாத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்ற அர்த்தம். அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அயலோன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏட்யாம் பகுதிகளில், டெல் அவீவ் இது போன்ற பகுதிகளில் எல்லாம் ஈரான் பாரிய ஷெல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அதுலேயும் பாரிய அழிவுகள் இந்த பகுதிகளில் ஏற்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் மேலதிகமாக 7 பேர் காணாமல் போயிருக்க, ஏற்கனவே 30 பேருக்கு மேலே காணாமல் போயிருந்தாங்க, இன்னும் 7 பேரை காணல என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டு. அதே நேரத்தில் ஏட்யாம்ல மீட்பு பணிகள் இங்க நீங்க பார்க்கலாம். மீட்பு பணி க்ரூ மெம்பர்ஸ் இங்க இருக்கிறாங்க. மீட்பு பணிகளை பொறுத்தவரையில் இங்க யாரு எங்க இருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே குறைஞ்ச 24 ஹவர்ஸ் வேணும்ங்கிறாங்க. அதை மீட்பு பணி செய்யறது சாதாரணமான விஷயம் அல்ல என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்ப புரியும். காய்ச்சலும் தலைவலியும் தனக்கு வந்தால் தெரியும் என்று சொல்வார்கள். இப்ப புரியும். காசாவில் நம்ம இவ்வளவு அழிவை உண்டாக்குறோமே, இப்படி ஒரு ஊரே அழிக்கப்படுகிற போது அதிலே கொல்லப்படுகிறவர்கள், அதே நேரத்தில் அவர் கொல்லப்படாமல் உள்ளே மாட்டிக்கொண்டிருப்பவர்களை எல்லாம் எவ்வளவு வளமும் பலமும் இருக்கிற இஸ்ரேலாலேயே அங்கே இருக்கக்கூடியவங்களை மீட்க முடியல. அதுக்கு 24 ஹவர்ஸுக்கு மேலே வேணும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒன்றுமே இல்லாத அப்பாவி காசா மக்கள் எப்படி தவிப்பார்கள்? அவர்களுடைய தவிப்புணர்வுகள் தற்போது இஸ்ரேலுக்கு புரிய ஆரம்பித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இனியும் புரியவில்லை என்றால் அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மூளையை கலட்டி வெளியில் எடுத்து நல்ல சோப் போட்டு கழுவினா கூட திருந்த மாட்டாங்க என்கிற ஒரு நிலை வரும். ஏன்னா சில பேர் சொன்னா திருந்துவாங்க, சில பேர் பட்டா திருந்துவாங்க. இந்த குரூப் பட்டாலும் திருந்தாத குரூப் மட்டும் தெளிவா தெரிகிறது. ஆனால் விழுகிற அடியை பொறுத்தவரையில் உச்சகட்ட அடியாக இருக்கக்கூடியதை நம்ம கவனிக்க முடிகிற. அதே நேரத்தில் ஹைஃபாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய பெட்ரோலியம் சுத்திகரிப்பு, கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தினுடைய குழாய்கள் மீதெல்லாம் இன்றைக்கு தாறுமாறான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது. அந்த தாக்குதல்களில் அங்க இருக்கக்கூடிய குழாய்கள் பாரிய அளவில் சேதமடைந்திருப்பதாகவும் திருத்த முடியாத அளவுக்கு உண்டான நிலை இருப்பதாகவும் இன்றைக்கு ஹைஃபாவினுடைய மாநகராட்சி செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த ஹைஃபா எல்லாம் பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகள். இன்றைக்கு அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல எல்லாம் சிம்ம சொப்பனமான வரலாற்றில் இல்லாத அளவுக்கு உண்டான தாக்குதல்களை ஈரான் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வைநெட் வெளியிட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் ஈரானுடைய தாக்குதல்களில் இஸ்ரேலுடைய பல்கலைக்கழகங்களும் மிச்சமாகவில்லை. ஏன்னா காசாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பள்ளி, பல்கலைக்கழகம், பாடசாலை எதை விட்டாங்க?
எல்லாத்தையுமே அடிச்சாங்க, சர்ச் வரைக்கும் அடிச்சாங்க. அதே மாதிரி இப்ப விழுகிற அடி எப்படி இருக்குன்னு கேட்டா பல்கலைக்கழகங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் சென்ட்ரல் இஸ்ரேல் பகுதிகளில் இருக்கக்கூடிய ரெஹாவோட்ல அமைந்திருக்கக்கூடிய வைஸ்மேன் அறிவியல் பல்கலைக்கழகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய தாக்குதல்கள், இதனுடைய காட்சிகளை நம்முடைய டெலிகிராம் சேனல்ல நம்ம வெளியிட்டிருக்கிறோம், நீங்க அதில் பார்க்க முடிகிற. அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரானுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேலும் ஒரு கோரிக்கையை அரசாங்கத்திற்கு முன்வைத்திருக்கிறார்கள். அது என்ன கோரிக்கை என்று சொன்னால் 1963 ஆண்டுகள்ல இஸ்ரேல்ல உருவாக்கப்பட்ட இந்த திமோனா என்கிற அவர்களுடைய அணுசக்தி நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கை தான் முன்வைக்கப்பட்டிருக்குது. ஏன்னா டிமோனாவை பொறுத்தவரை 1963 உருவாக்கப்பட்டது. இந்த இமேஜ் ரொம்ப மங்கலான இமேஜாக இருக்கும். இந்த அணுமின் நிலையத்தினுடைய இந்த இமேஜ் கெட்டி இமேஜ்ல மாத்திரம் தான் கிடைக்கிறது. அதைத்தான் அல் ஜசீராவும் யூஸ் பண்றாங்க. தூரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படமாக இருக்கிறது. இந்த இடம் எங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னா நெகோ பாலைவனத்தில் தான் அமைந்திருக்கிறது. தெற்கு பாலஸ்தீனம். நெகோங்கிறது என்னன்னா பாலஸ்தீனத்தினுடைய தெற்கு பகுதி. அதான் பலஸ்டைன் தானே. பலஸ்டைனை கைப்பற்றி அங்கதான் இந்த 1963 அவர்கள் இந்த அணு நிலையத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த அணு நிலையம் தற்போது நம்ம பார்க்கிற விதமாக இல்லை என்று சொல்லப்படுகிறது. இதை சுற்றி நிறைய மரங்கள் எல்லாம் வளர்க்கப்பட்டு மரங்களால் மறைப்பு செய்யப்பட்ட விதமாகத்தான் அணு நிலையம் இருப்பதாக இன்றைக்கு ஈரானுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா டிமோனா மீது தாக்குதல் நடத்துவதற்கான சந்தர்ப்பம் இதுதான். எனவே இஸ்ரேலுடைய டிமோனா அணுசக்தி நிலையத்தின் மீது ஈரான் உடனடியாக தாக்குதல்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். எனவே அடுத்ததாக நம்ம எதிர்பார்க்க முடியும் டிமோனா மேல அட்டாக் பண்ணுவதற்கான பல வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா வெளிப்படையாகவே இந்த இடத்துல தான் தெரியாத இடத்துக்கு அடிக்கிறவங்க, இந்த இடம் தெரிகிற இடம். எனவே அவர்கள் கண்டிப்பாக இது நெகோ பாலைவனம்ங்கிறது, நெகோ பாலைவனத்தில் ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னு கேட்டா ஈரானுடைய தாக்குதல்களில் இங்க இருந்த இஸ்ரேலுடைய F-35 விமானங்கள்ல 7 விமானங்களுக்கு மேல ஈரான் அளித்திருந்தது கடந்த 2வது வேவ் தாக்குதல்கள்ல. இப்ப 3வது கட்ட தாக்குதல்களை தான் ட்ரூ பிராமிஸ்ல நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இதுல நெகோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய இந்த இடம் தாக்குதலுக்கு உள்ளாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் அரவா பள்ளத்தாக்கு பகுதிகளிலும் சற்று நேரத்துக்கு முன்பதாக ட்ரோன் தாக்குதல்களை ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய ஊடகங்கள் வெளியிட்டு வருகின்றன. எனவே தொடர்ந்து இஸ்ரேலுடைய பகுதிகள் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்துகிறது. ஈரான் மீது இன்றிரவு மீண்டும் தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்துவதற்கு திட்டமிடுகிறது என்கிற செய்திகளை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. ஆனா பார்க்கல நீங்க ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கலாம், என்னன்னா அவன் சும்மா இருந்து அடி வாங்குறதை விட்டு போட்டு இவன் கேட்டு அடி வாங்கிட்டு இருக்கிறாங்கிறது மட்டும் நிச்சயமாக தெரிகிறது. உலகத்தில் எங்களை விட்டா யாரும் இல்லை. நாங்க எப்படி தெரியுமா, நாங்க பேட்டை ரவுடிகள் ஆட்டம் தெரியும். எவனை வேணாலும் அடிப்போம், எவனை வேணாலும் குத்துவோம், எவனை வேணாலும் வெட்டுவோம், எவனும் கேட்கக்கூடாது பார்த்துக்க என்று சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுடைய மண்டையில கொட்டி முட்டுக்காலில் வச்சு கன்னத்தில் அரைகிற வேலையை தற்போது ஈரான் செய்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவை வாங்கடா பேசி முடிச்சுக்கிறோம் என்கிற நிலையில தான் இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த தாக்குதல் என்பது ஈரான் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக நடத்தக்கூடிய ஒரு தாக்குதல். அவர்கள் மீது தான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. அதனால தான் பதிலடி தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில சில சகோதரர்கள் பிரித்தானியா இஸ்ரேலுக்கு ஆதரவாக தாக்குதல் விமானங்களை அனுப்பி இருக்கிறார்கள் என்கிற செய்தி வருகிறது. உண்மையா என்று கேட்டிருக்கிறீர்கள். அந்த செய்தி பொய் கிடையாது என்பதை இப்போதைக்கு புரிஞ்சுக்கிறங்க. அது யதார்த்த உண்மையாகவே அவங்க அனுப்பிட்டாங்களா என்கிறத இன்னும் பிரித்தானியா வெளிப்படையாக அறிவிக்கவில்லை என்று சொன்னாலும் பிரித்தானியாவுடைய தாக்குதல் விமானம் ஒன்று அவசரமாக நம்முடைய அண்டை நாட்டிலே தரை இறங்கி இருக்கிறது என்கிற செய்திகள் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி கொண்டிருக்கிறது. பொதுவாக பேசஞ்சர் விமானம் அவசரமாக ஒரு நாட்டில் தரையிறங்குதுன்னா அது ஒரு நிலையாக இருக்கும். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இவ்வளவு பெரிய தாக்குதல் நடக்கிற நேரத்தில் திடீரென்று அவர்களுடைய தாக்குதல் விமானம் ஏன் அண்டை நாட்டிலே தரை இறங்கியது? அவசரமாக அது ஒரு தொழில்நுட்ப கோளாறால தான் இறங்கி இருக்குது. ஆனால் ஏன் இந்த பக்கம் வந்ததுங்கிற கேள்வி இருக்குது. பெரும்பாலும் அவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அனுப்பாமையெல்லாம் இருக்க மாட்டாங்க. அனுப்பினா அதையும் ஒரு கை பார்ப்பாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கெல்லாம் ரெடியாக தான் ஈரான் இருக்கிறான். பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடைய பவர் என்னங்கிறத இன்னொரு தனியான வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். அதை பார்த்தீங்கன்னாலே ஈரானுக்கு முடியுமா முடியாதாங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக அவர்களுடைய சூழ்ச்சிகளுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே, தோழர்களே, அன்பர்களே, தாய்மார்களே. அதே போன்று பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் ஜனநாயக ரீதியாகவும் அவர்களுக்காக குரல் எழுப்புவோமாக. தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும். இதே
இதே நேரத்தில் ஜனநாயக ரீதியிலான நம்பிக்கை துளிர்விட்டு ஜனநாயக ரீதியாக அனைத்து மக்களும் நிம்மதியாக வாழ்வதற்கான வழிபிறக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.